ஆவடியில் போலி சாமியார் மீது குவியும் புகார்கள். எம்பி சீட்டு முதல் பள்ளி எல்கேஜி சீட்டு வரை வாங்கி தருவதாக பல லட்சம் மோசடி செய்த போலி சாமியார் கைதானது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ஆவடி நந்தவனம் மேட்டூர் பகுதியை சேர்ந்த ஜெகநாதன் வியாபாரம் செய்து வருகிறார். இவர் கடந்த வாரம் ஆவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதில் எனது கார் ஓட்டுநர் சரவணன் என்பவர் மூலம் திருவண்ணாமலை மாவட்டம் சீனிவாசன் என்கின்ற வாசு திருமுல்லைவாயல் வைஷ்ணவி நகரில் தனியாக வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி வருகிறார். இவரனிடம் பிஜேபி பிரபலங்கள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், திரையுலக கலைஞர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அரசு உயர் பதவியில் வகிக்கும் அதிகாரிகள் என பலரை தெரியும். அதை வைத்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் வீடு வாங்கி தருவதாக கூறி 20க்கும் மேற்பட்டோரிடம் 20 லட்சம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி வருவதாக கூறி புகார் தெரிவித்தார். இதையடுத்து ஆவடி காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவில் சிஎஸ்ஆர் பதிவு செய்து விசாரணை துவக்கினார். இதனை அறிந்ததும் சீனிவாசன் தலைமறைவானார். பின்னர் ஆவடி குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஜெகன் தலைமையில் தனிப்படை அமைத்து உதவி ஆய்வாளர் சிவகுமார், தலைமை காவலர் செல்வவேல், ராஜா, கேசவன் மற்றும் காவலர்கள் தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று திருமுல்லைவாயல் நாகம்மை நகர் பகுதியில் உறவினர் இறுதி சடங்கு கலந்து கொள்ள வந்த சீனிவாசன் என்கிற வாசுவை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அதில் மேலும் இவர் மீது திருமுல்லைவாயல் காவல் நிலையத்தில் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த ராமானுஜம் என்பவர் புகார் அளித்திருந்தார். அதில் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் நண்பர் சந்தானம் என்பவர் மூலம் கடந்த 2023ஆம் வருடம் நவம்பர் மாதம் அறிமுகமான சீனிவாசன் மற்றும் நிர்மலா ஆகியோர் பிஜேபி கட்சியில் செல்வாக்கு உள்ளதாக கூறி பிஜேபி மாநில பொறுப்பு வாங்கி தருவதாக கூறி 70 லட்சம் கேட்டதாகும். பிறகு என்னிடம் 3/11/2023ஆம் தேதி முதல் 5/1/2025ஆம் தேதி வரை 44 லட்சம் பெற்றுக்கொண்டு இதுநாள் வரை பிஜேபி மாநில பொறுப்பு பதவி வாங்கி கொடுக்காமல் பணத்தையும் திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றியது தெரியவந்தது. ராமானுஜம் கடந்த 2011ஆம் ஆண்டு தேமுதிக சார்பில் ஆவடி நகராட்சி தலைவருக்கு போட்டியிட்டார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியில் தேமுதிக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பின்னர் கடலூர் தொகுதியில் வேறொருவர் நிறுத்தப்பட்டார். அதேபோல போலியாக சாமியார் வேடம் அணிந்து பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி, பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை உள்ளிட்ட பல பிரபலங்களுடன் புகைப்படம் எடுத்து வைத்து மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. மேலும் காவல்துறை, வருவாய்த்துறை என அரசு துறையில் உயர் பதவிகள் வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பல லட்சம் ரூபாய் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இவரை பற்றிய தகவல் வெளியானால் பல புகார்கள் குவியும் என்றும் கூறப்படுகிறது.